ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டிஸ் கிச்சன். இன்னைக்கு மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். மட்டன் சுக்கா பண்ணுறதுக்காக 1/2 kg மட்டன் நல்லா 4 to 5 டைம்ஸ் வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மட்டனோடு போட்டு வேக வைக்கிறதுக்காக ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு பீஸ் ஜாதி பத்திரி, 1.5 ஸ்பூன்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மட்டன் பீசஸ் எல்லாம் நம்ம குக்கரில் போட்டுடலாம். குக்கரில் போட்டாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்பைசஸும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள் அதையும் உள்ளே போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம், அதையும் உள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இந்த மட்டனை வேக வைக்க போகிறோம். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. மட்டன் பீசஸ் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். மட்டன் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டா கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றினா டேஸ்ட் மாறிடும். அதனால் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை நல்லா மூடி போட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் வர மாதிரி வேக வச்சிடலாம். மட்டன் கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் இன்னும் ஒரு 2 விசில்ஸ் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ குக்கரை மூடிட்டு நான் வேக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மட்டன் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்குது. அது நம்ம வதக்கும்போது கரெக்டாக இருக்கும். மட்டன் எந்த அளவுக்கு வேகணுன்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பாருங்கள், ரொம்ப மட்டன் குழையக்கூடாது, ஏன்னா நம்ம திருப்பி வேக வைக்க போகிறோம். ஓரளவு வெந்தால் போதும். இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன தேவைன்றதையும் பார்த்துடலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை நிறைய எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை நிறைய போட்டால் நல்லா மணமாக இருக்கும். அதனால் கருவேப்பிலை நிறைய வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20-25 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன்ஸ், கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு ஆயில். இப்போ வறுக்கிறதுக்காக சில இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ரோஸ்ட் பண்ணுறதுக்காக 4 கிராம்பு, 2 பட்டை, ஒரு 7-8 காய்ந்த மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன்ஸ் மிளகு, 2 ஸ்பூன்ஸ் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 ஏலக்காய். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கடாயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் மொத்தமாக அது உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இது ஒன்று ஒன்றா வறுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் மொத்தமாக போட்டு வறுத்துட்டா போகிறோம். நல்லா வறுக்கும் பொழுது அதோடைய வாசனை நல்லா வரும். அதோட கலரும் மாறிட்டே இருக்கும். ஓரளவு நல்லா ப்ரௌன் கலர் நல்லா இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் ஆன உடனே நம்ம ஆற வச்சுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதை நல்லா அரைச்சி பவுடர் ஃபார்மில் கொண்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைப்பட்டுடுச்சு. நல்லா ஃபைன் பவுடர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் போதும். இதை தேவையான அளவு யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருந்ததுன்னா நம்ம அடுத்த தடவை செய்யும்போது கூட இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடான உடனே அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு ரீஃபைண்ட் ஆயில் நல்லா சூடாகட்டும். அதில் அந்த கருவேப்பிலையை போட்டுடலாம். போட்டால் கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் அதை உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட்டாக ஆகிற டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். அதனால் வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளே போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சை மிளகாய்
ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் உள்ளே போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா 2 ஸ்பூன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே போட்டுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்க போகிறேன். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் சுக்கா. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் நல்லா போகட்டும். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த மட்டன் பீசஸை அந்த தண்ணியோட உள்ளே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு சரியாக இல்லைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வேக விடலாம். நல்லா வெந்துடுச்சு. தண்ணியும் ஓரளவு நல்லா வத்திடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரை வந்து உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டுட்டு நல்லா கிளறி விடலாம். பாருங்கள், சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. டேஸ்ட் அதை விட சூப்பராக இருக்குது. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணும்போது தண்ணிலாம் வற்றி நல்லா சுக்காவாயிடும். எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை மேலே தூவி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான மட்டன் சுக்கா ரெடி. இது வந்து சாம்பார், ரசம் இதோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது போட்டு பிசைஞ்சும் சூடான சாதத்தில் சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.